ஹாய், நான் உங்களில் ஒருத்திங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான கிரேவி ரெசிப்பிங்க. இது கிரேவின்னு சொல்லலாம், இல்லை சுக்கா ரெசிப்பின்னு கூட சொல்லலாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ரெசிபி. ஒரு பேசிக் மஷ்ரூம் கிரேவி தான். யார் வேணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணலாங்க. பேச்சுலர்ஸாக இருக்கட்டும், பிகினர்ஸாக இருக்கட்டும், யார் வேணாலும் பண்ணலாங்க. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை தாளிச்சிக்கோங்க. வெங்காயம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி போட்டு அதோட பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் 2 வெங்காயம் 2 தக்காளி எடுத்துருக்கேங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இப்போ மசாலாங்க, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கறி மசாலா, கொஞ்சம் சீரகத்தூள், அப்புறம் கொத்தமல்லி தூளுங்க எல்லாம் போட்டு நல்லா இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அந்த மசாலா ஸ்மெல் பச்சை வாடை போகிற வரைக்கும். உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாங்க. தண்ணி ஊற்றிட்டு நல்லா அந்த மசாலா நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூம் எடுத்து அதில் போட்டுடலாங்க. மஷ்ரூம் நீங்கள் தண்ணியெல்லாம் ஊற்றி வேக வைக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. மஷ்ரூம் வதங்க அதுவே தண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. அந்த தண்ணியிலேயே அந்த மஷ்ரூம் நல்லா வதங்க ஆரம்பிச்சிருங்க. நல்லா வெந்துடும். அதனால் இப்போ நீங்கள் மஷ்ரூம் செய்கிறப்பெல்லாம் நீங்கள் தனியாக தண்ணி ஊற்றி அதெல்லாம் வதக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க. தேவைப்பட்டால் வேணால் ஊற்றிக்கலாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நல்லா மஷ்ரூம் இது பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தயிர் ஒரு 3-4 டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா இது பண்ணிட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்கங்க. சிம்லேயே விட்டுட்டு அது நல்லா எண்ணெய் அந்த கிரேவிலேருந்து நல்லா பிரிஞ்சு வருங்க. வந்ததுக்கப்புறம் நல்லா கொத்தமல்லி தழை போட்டு தூவிட்டு இறக்குனிங்கன்னா சூப்பரான மஷ்ரூம் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. உண்மையாலுமே சொல்கிறேங்க, டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சப்பாத்தியோடு அதை வச்சு சாப்பிட்டு பாருங்களேன். உண்மையாலுமே நீங்கள் என்ன கமெண்ட்டில் பாராட்டி தள்ளிடுவீங்கங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.